Hi everyone, welcome to my YouTube channel Being Hema and advance happy new year to all. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த vlogல நான் அன்னைக்கான டேயில் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக அன்றைக்கி ஓகே ரூம் ரொம்ப மெஸ்ஸாக இருக்குது, 2 வீக்ஸாக க்ளீன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு என் டேபிள் தான் நான் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ எனக்கு அந்த ப்ளேஸ் கொஞ்சமாவது நீட்டாக இருக்கணும், அப்போ தான் என்னால் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் எல்லா திங்ஸுமே எப்போவுமே எடுத்து நீட்டாக ஒரு வெட் கிளாத்தில் க்ளீன் பண்ணி தான் திரும்ப அதை அங்கே ரீஅரேஞ்ச் பண்ணுவேன். அதான் என் ஹேபிட்டும் கூட. மோஸ்ட்லி நான் டெய்லி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக் நான் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த வ்ளாக்லேயே நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், உங்களுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சு பண்ணியிருப்பேன். ஸோ இதுலேயே நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சரும் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ பிஃபோர் எப்படி இருந்துச்சு அதுலேயே உங்களுக்கே தெரியும், ஒன்ஸ் வீக் தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் 2 கிளிப்புமே. ஸோ இது சும்மா உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், க்ளீன் பண்ண ஒரு மோட்டிவேஷ்னலாக தோணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ யாருக்காவது ரூம் க்ளீன் பண்ணோன்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஏன்னா நமக்கு க்ளீன் பண்ணி அந்த பீஸில் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இல்லைன்னா மைண்ட் கொஞ்சம் ஏதோ ஒரு ரொம்ப ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லாருக்கும் அப்படியான்னு எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, பிஃபோர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ரூமு. அப்புறம் இதில் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா ஓகே ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீட்டாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஓகே இப்போ கொஞ்சம் நீட்டாக உட்காந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக க்ளீனிங்லேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஸோ ஒரு வாக் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வீட்லேயே ஒர்க் பண்ணுறோம். ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் அது கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாக் மாதிரி தோட்டத்துக்கு நான் போயிட்டுருந்தேன். அப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பீயிங் ஹேமா யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in my next video. Bye.